வா. கால் வரலாம். ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் புரிவோமே, எங்கள் ஆதிசக்தி நாயகியின் தாழ் புனிவோமே. சிவபெருமான் கோயில் எங்க இருக்குப்பா? நீங்க அங்க என்ன போயிருக்கீங்களா? சிவனை வழிபடுவீங்களா? என்ன செய்யணும்? பக்கத்துல வாங்க, கண்ணை மூடிக்காங்க, நில்லுங்க, என்னைய மட்டும் நினைங்க. கருப்பசாமி, இன்னொருத்தருடைய ஆலோசனையின்படி 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு பணத்துக்காக உன்னுடைய சொத்துக்கள் அடுத்த ஒரு கைவசம் லாக் ஆகுச்சு. ஆனா இப்போ சட்டப்படி உனக்கு சேரலன்னு சொன்னா உங்களுக்குன்னு எந்த உரிமையும் எந்த சொத்தும் கிடையாது. அதை மீட்டி உங்களை வாழ வச்சு தந்தா போதுமில்ல, கும்பிட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? இந்தா உன் சொத்தமும் மீட்டித்தாரேன், வீடு கட்டுறதுக்கு பணமும் தந்திருக்கேன். உன் எண்ணங்கள் நிறைவேறி நிம்மதியாக இருப்பேன். என்னை என்னாலும் உன் நெஞ்சில் வைத்துக்கொள். புனிதமாக இருப்பாயப்பா. வாழ்க. எந்த ஒரு என்ன செய்யுது இந்த பையனுக்கு? பிறப்பிலே இப்படிதான் இருக்கும். அடுத்து எந்த மாற்றமும் நீங்க செய்யல. வீணாக அலைய வேண்டாம், எங்கேயும் எதை நம்பியும் அலையாதீங்க. என்ன? ஆமா, ஒரு 6 மாதத்துக்கு மன அமைதியோட இருந்து பழகுங்க. மருத்துவத்தாலோ அல்லது பூசாரியாலேயோ எங்கேயும் இதில் செட் ஆகாது. 6 மாத காலம் வரை அவகாசம். அதுக்கிடையில எங்கேயும் அலைஞ்சி தெரிஞ்சு சுமந்துக்கிட்டு போய் வீணா வேதனைப்பட வேண்டாம். இது என்ன மாதம்? வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாதம் வரை. ஆயுள் கண்டம் இல்லாம காப்பாற்ற இந்த கனி அவனுக்கு கொடுத்துருங்க. வீணாக அலைய வேண்டாம். கர்மசாமிக்கு வெற்றி உண்டு. செலவழிச்ச பணமெல்லாம் கிடைக்கும். கர்மசாமிக்கு பெங்களூர் எல்லை எனக்கு தொழிலை சீர்படுத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. தொழிலை பற்றி காட்டுவதாரு. உனக்கு என்னப்பா வேணும்? தொழிலை பற்றி மட்டும்தான் சாமி கூப்பிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். ஆடாத பொன்மூஞ்செல்லாட. இன்னொரு தரம். பல பொய்யான தகவல்களை எல்லாம் கேட்டு நிறைய ஏமாற்றங்களை அடைந்து மனவேதனையை சுமந்தது உன் குடும்பம். அதுல நிறைய பணங்களும் லாஸ் ஆகி நிறைவேறலை நம்பி பணத்தை கொடுத்து மன கஷ்டமும் அடைந்து வேதனைப்பட்ட. இப்போ உன் தங்கையினுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு குழப்பம். அந்த பையனுக்கு இப்போ நான் திருமணத்தை முடிச்சு வச்சிட்டோம்னா உன் குடும்பம் சுபிட்சமாயிரும். அப்படி இல்லைன்னா அவனால பல இடைஞ்சல்கள், வேதனைகள் நடக்கும். அந்த கிரகங்கள்ல இருந்து மாற்றமாகி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதும்னா கால் வந்துடலாம். இந்தா உனக்கு புதிய தொழில் அமையும், அதுல வருமானமும் கிடைக்கும். வேற என்னப்பா வேணும்? அவனால கேவலம் நடக்கும், சட்டப்படி அவன் லாக் ஆகுவான். அதனால என்னை நீ 3 முறை வந்து பார்ப்பாயாக, மாத்தி தாரேன். வெற்றி அடைவாயப்பா. கர்மசாமிக்கு வணக்கம் ஐயா. பார்க்க கேள்வி பிறந்தது எதனால் நல்ல முருகா,
வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. என்ன கிருஷ்ணசாமி, நீதிமன்றத்துக்கு போறே, என்ன வேண்டும் சொன்னா வருத்தப்படுவீங்களே? நீதிமன்றத்துக்கு போய் என் குதிரை நிக்கி. இப்ப அங்க இருந்து தீர்ப்பு வேணுமா? உனக்கு சாதகமா வேணுமா? பிள்ளை அங்க இருந்து கொண்டு வந்துருவா, கால் வந்துட்டு. கர்மசாமிக்கு இந்தா பணச்செலவு இல்லாம உன் பக்கத்துல கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். தீர்ப்பை உனக்கு தாரேன். பிள்ளைக்கு மறுவாழ்வும் அமைச்சு பெண்மையாக வாழ வைக்க. என்னை 3:30 மணிக்கு பார்க்கணும், ஜெயிச்சு வருவோம். இந்தாப்பா யூரின்